அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இஸ்லாமும் மருத்துவமும். நோய்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை முடிக்க இயலாது. மருத்துவத்திற்காக செல்லும் மருத்துவமனையின் நிலை மற்றும் மருத்துவர்களின் மனித நேயத்தை சற்று அலச வேண்டும். ஒரு சராசரி மனிதன் நோய்களை கண்டு அஞ்சுவது அதனால் ஏற்படும் வலி மற்றும் வேதனைக்காக என்பதை காட்டிலும் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக ஆகும் செலவை எண்ணித்தான் அதிகம் அஞ்சுகிறான். சாதாரண காய்ச்சல் என்று தனியார் ஆஸ்பத்திரிக்கு சென்றாலே சில ஆயிரம் ரூபாய்களை கறந்து விடுகிறார்கள் எனும் போது ஆபரேஷன் என்றால் லட்சக்கணக்கில் பிடுங்கி விடுகிறார்கள். அதனாலேயே தனியார் மருத்துவமனையின் வாசலை மிதிக்கவே நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் பதறுகிறார்கள். தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை நோயையும் அதற்கு ஆகும் சிகிச்சையையும் கவனித்து கட்டணம் நிர்ணயிக்கப்படுவது இல்லை. மருத்துவமனையின் கம்பீரமான தோற்றம், அதன் அடுக்குமாடி கட்டிடம் ஆகியவற்றை கவனித்தே கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வகை நோய்க்கு 10 மாடி கட்டிடம் என்றால் ஒரு கட்டணம், 15 மாடி கட்டிடம் என்றால் அதே நோய்க்கு இன்னொரு கட்டணம். ஒருவர் தம் குழந்தைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டு திருநெல்வேலியில் உள்ள ஆஸ்பத்திரியை நாடி விசாரிக்கின்றார். அதற்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் சென்னையிலுள்ள வேறொரு ஆஸ்பத்திரியை நாடினால் அங்கு 5 லட்சம் வரை செலவாகும் என்று பதில் கிடைக்கிறது. நெல்லைக்கும் சென்னைக்கும் இருக்கும் தூரத்தை விட அவர்கள் இருவரும் கூறும் கட்டணம் அதிகமாக உள்ளது. நோய் ஒன்று, அதற்கான மருத்துவமும் ஒன்று. ஆனால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு ரேட்டு. ஏதோ காய்கறி கடைகளுக்கிடையில் விலை வித்தியாசம் ஏற்படுவதை போன்று உயிர்காக்கும் மருத்துவமனைகளுக்கிடையில் கட்டண வித்தியாசம் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் மருத்துவம் என்பது மனித நேயம் அற்ற கொள்கையர்களின் கூடாரமாக மாறியதுவே. மருத்துவம் சேவை என்பார்கள். லட்சக்கணக்கில் காசு கொடுத்து மருத்துவம் படித்தமையால் சேவையாற்ற வேண்டிய வியாபாரமாகவே பார்க்கட்டும். ஆனால் மனித நேயத்துடன் அந்த வியாபாரத்தை நடத்த வேண்டும். வசதி இல்லாத ஏழை பாளைகள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் ஆகியோரும் தனியார் மருத்துவமனைகளை நாடும் அளவு மனித நேயத்துடன் கட்டணம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஏன் சக்தி இல்லாதவர்கள் அரசு மருத்துவமனையை நாட வேண்டியதுதானே என்றால் அதைத்தான் நாடுகிறார்கள். அங்கு ஓரளவு மருத்துவம் கிடைத்தாலும் மரியாதை கிடைப்பதில்லை. பிச்சைக்காரர்களை போன்று பெருமளவு நடத்தப்படுகிறார்கள். இன்னும் சில அரசு மருத்துவமனைகளில் சுகாதாரம் பேணப்படுவதில்லை. விதிவிலக்குகள் என்றால் சில இருக்கலாம், ஆனால் அது அரிது. ஆகவே சிற்சில நோய்களுக்கு தனியார் மருத்துவமனைகளைத்தான் மக்கள் அதிகம் நாடுகிறார்கள். ஆகவே மனித நேயத்துடன் கட்டணம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மருத்துவமனைகள்தான் இப்படி பணம் பறிக்கும் வேலையை செய்கிறது என்றால் மருத்துவரும் தம் பங்கிற்கு மக்களை ஒரு வழியாக செய்துவிடுகிறார். நோய்களுக்காக மருத்துவரை நாடி சென்றால் அவர் தமது நாடி துடிப்பை பரிசோதிப்பதற்கே ரூபாய் 100 300 400 வரை கட்டணமாக பறித்து கொள்கிறார். நோய்க்கான மருந்து மாத்திரைகளை எழுதி தருகிறார் அல்லவா, அதற்காகத்தான் அந்த பணம். அதிகமான மருந்துகளை மருத்துவ படிப்பிற்காக தாங்கள் செலவழித்த மூலதனத்தை எடுக்கும் ஒரு வியாபாரமாகவே மருத்துவத்தை பார்க்கிறார்கள். தாங்கள் 10 ரூபாய்க்கு பெறும் மருந்துகளை 200 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்து கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார்கள். குறிப்பிட்ட உயிர்காக்கும் மருந்து மருத்துவர்களுக்கு மாத்திரம் 500க்குள் கிடைக்கின்றது. ஆனால் அவர்கள் தங்கள் நோயாளிகளுக்கு வழங்குவதோ 2000 ரூபாய்களுக்கு. தங்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளி என்றால் அவரை அவ்வப்போது சந்திக்க ஒரு தொகை, அவருக்கு இன்னின்ன மருந்துகளை வழங்க வேண்டும் என்று ஆலோசனை கூற
ஒரு தொகை. ரூமிற்கு ஒரு நாள் வாடகை 500 1000 வரைக்கும் வசூலித்து விடுகிறார்கள். மருத்துவர்கள் மனது வைத்தால் மருத்துவ ஆலோசனை வழங்குவதற்கு நியாயமான கட்டணம் பெறலாம். தங்களிடம் உள்ள மருந்துகளை குறைந்த லாபத்தில் நோயாளிகளுக்கு வழங்கலாம். ஆனால் இதற்கு அவர்கள் ஒரு சிலரை தவிர ஏனையோர் தயாராக இல்லை. மருத்துவத்தை சேவையாக கருதும் மிகச் சிலர் மாத்திரமே குறைந்த விலையில் மருத்துவ ஆலோசனை, மருந்து மாத்திரைகள் வழங்கி மக்களுக்கு சேவையாற்றுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.